ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். பாளையங்கோட்டைக்கு போனீர்கள் என்றால் சாரா டக்கர் காலேஜ், சாரா டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சாரா டக்கர் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் என்றெல்லாம் நீங்கள் பலகைகளை பார்க்கலாம். இங்கே இருக்கிறவர்களுக்கு அதை குறித்து தெரிந்திருக்கிறதுக்கு நியாயமில்லை. நான் சொல்லுவதை கவனியுங்கள். இங்கிலாந்து தேசத்திலே 2 கால்களும் முடமாகி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருந்தாள் ஒரு பெண். அவள் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம்தான் செய்ய முடியும். தன்னுடைய வீட்டிலிருந்து ஆலயத்துக்கு போவாள், திரும்ப வருவாள். அந்த நாட்களிலே இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் வீல் சேர் இல்லை, சாதாரண சக்கர நாற்காலியை உருக்கி கொண்டு ஆலயத்துக்கு போவாள், திரும்ப வருவாள். கவனியுங்கள், அவள் ஆலயத்துக்கு வந்த ஒரு மிஷனரி தென்னிந்தியாவின் பகுதிகளிலே பெண்களை படிக்க விடாதபடிக்கு சமுதாய கட்டுப்பாடுகள் கட்டி வைத்திருக்கிறதை விளக்கினார். பெண் பிள்ளைகள் பிறந்தால் கோயிலுக்கு பொட்டு வெட்டி கட்டி விட்டு விட்டுகிறார்கள். அவள் வாழ்நாளெல்லாம் விபச்சாரியாக வாழ வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அழுதார். பெண் பிள்ளைகள் படித்து விட்டால் அது நமக்கு கேவலம் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லி அவர் இந்தியாவினுடைய அந்த நாளின் நிலைமையை அவர்களுக்கு விவரித்து காண்பித்த அவள் மிகுந்த நொறுங்கிய மனதோடு வீட்டுக்கு வந்தாள். அவள் 20 வயதை தானும் எட்டவில்லை. தங்கச்சி கவனி, 20 வயதை தானும் எட்டாத அந்த சாரா, அவங்க அப்பா பேர் டக்கர், அந்த சாரா டக்கர் வீட்டுக்கு வந்து அழுதாள். ஆண்டவரே, எனக்கு இந்தியாவுக்கு போய் ஒவ்வொரு வீடாக தட்டி உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்களே என்று சொல்வதற்கு ஆசையா இருக்கிறது. ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய காலிலே விழுந்து கெஞ்சி அவருடைய அறிவு கண்ணை திறந்தால் தான் சுவிசேஷ ஒளி வீச முடியும் என்பதை சொல்வதற்கு வாஞ்சையா இருக்கிறது. நானும் பிறவியிலே முடமாய் போய்விட்டேனே ஆண்டவரே என்று சொல்லி அழுதாள். அவளுக்கு ஒன்று தோன்றிற்று. தன் வீட்டுக்கு வருகிறவர்களுக்கெல்லாம் ஒன்று சொன்னாள். ஐயோ, அவள் இந்தியாவை பார்த்ததில்லை, தென்னிந்தியாவை பார்த்ததில்லை, திருநெல்வேலியை பார்த்ததில்லை. திருநெல்வேலி மக்களுக்காக ஏங்கின ஏக்கத்தை அவளுடைய உறவினர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாள். அவளுக்கு பிறந்த நாள் வந்த போது, எனக்கு வெகுமதி கொடுக்காதீர்கள், எனக்கு பணமாக கொடுத்து விடுங்கள், போய் சட்டு கொண்டு வராதீர்கள், எனக்கு புதிய ஆடை கொடுக்காதீர்கள். She refused all the new dresses, refused to have one more dress. இன்னொரு dress கொடுக்கறத கூட வாங்கல. காசா கொடுத்துருங்க. சேர்த்து சேர்த்து ஒரு நாள் அந்த மிஷனரிக்கு அனுப்பினதினால் தான் சாரா டக்கர் என்கிற அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்து இன்றைக்கு 4000 பிள்ளைகள் படிக்கிற ஒரு பெரிய கல்லூரியாக மாறிட்டதையா. அவள் மறித்து போனாள். இந்தியாவுக்கும் வரவில்லை, இந்தியர்களையும் பார்த்ததில்லை. ஆனால் அதில் படித்து வருகிற ஒவ்வொரு மகளும் சொல்வாள், I am a student of Sarah Tucker College, I am a student of Sarah Tucker Higher Secondary School. தேவஜனமே, அவள் தன்னா என்றதை